அல்ஹம்துலில்லா, அல்லாஹுக்கெல்லா புகழும் வழிகாட்டல் சிறந்தது நபிகளாருடைய வழிகாட்டல் என்று கூறுவேனாக. அன்பிக்கினிய உறவுகளே, தப்சீருடைய 8வது வகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த வகுப்பில் சூரத்துன் நஸ்ருடைய 1வது வசனம் சம்பந்தமான தப்சீரை மிக சுருக்கமாக நாம் பார்க்கலாம். இந்த 1வது வசனம் சம்பந்தமான தப்சீரை நாம் பார்ப்பதற்கு முன்னால், இந்த அல் குர்ஆன் வசனம் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் என்கின்ற இந்த வசனம் முழுமையாக இறக்கப்பட்டதற்கான பின்னணி என்னவென்று சஹாபாக்களுக்கு மத்தியில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் என்கின்ற சூறாவை முழுமையாக ஓதி காட்டி இதில் இந்த இந்த சூறாவில் கூறப்படுகின்ற கருச்சுருக்கம், அதாவது கருப்பொருள் என்னவென்று கேட்கிறார்கள். ஃபகால பஅதுஹும், அந்த சஹாபாக்கள் சிலர்கள், உமிர்னா அன் நஹ்மத் அல்லாஹி வனஸ்தக்ஃபிரஹு இதா நுசிர்னா வ ஃபுத்ஹ அலைனா, எமக்கு அல்லாஹ்வினுடைய வெற்றி வந்தால் அல்லது அல்லாஹ்வினுடைய உதவி ஒன்று கிடைத்தால், வனஸ்தக்ஃபிரஹு அவனுக்கு என்ன செய்யணும், நாம பாவ மன்னிப்பு தேட வேண்டும், நஹ்மத் அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று சிலர்கள் சொல்றாங்க. வஸகத பஅதுஹும் ஃபலம் யகுல் ஷைஅன், மற்ற சில சஹாபாக்கள் எந்த ஒன்றும் கூறாம அமைதியாக இருக்கிறார்கள். ஃபகால லி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொல்றார்கள், அகதாக தகூலு யா இப்னு அப்பாஸ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து இதே கருத்திலான நீங்க உள்ளீர்கள் என்று கேட்டார்கள். ஃபகுல்து லா, கால ஃபமா தகூல், நான் அந்த கருத்தில் இல்லை. அப்போ என்ன நீங்கள் உங்களுடைய கருத்து என்னென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். குல்து, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹுவ அஜலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சூராவினுடைய கருப்பொருள் அல்லாஹ்வின் தூதருடைய அஜல், மரணத்தவணையை என்ன செய்து உணர்த்துகிறது என்று சொன்னார்கள். எனவே இந்த சூரத்துன் நஸ்ருடைய மிகப்பெரும் ஒரு கருப்பொருள், அதாவது நபி அவர்களுடைய மரணத்தவணையை உணர்த்துவதன் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அல்லாஹ்வினுடைய வெற்றி ஒன்று இருக்கிறது, அது மக்கா வெற்றி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சூரத்துன் நஸ்ருடைய 1வது வசனம் சம்பந்தமான மிக சுருக்கமாக தப்சீரை செய்யலாம், பார்க்கலாம். தப்சீர் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தப்சீர் இருந்து தான் நான் உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன். இதில் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், இதில் வரக்கூடிய இந்த இதா என்பது இதா ஷர்த்தியாவாக வந்திருக்கிறது, அதாவது எதிர்கால ஒரு செயற்பாட்டை குறிப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறது என்று இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவி வந்தால், வல் ஃபத் இன்னும் வெற்றியும் வந்தால். இப்போ இந்த இடத்தில் வல் ஃபத் என்பது, வெற்றி என்பது நபி அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானதாக சொல்லப்படுகிறதா, அல்லது முழு சமூகத்துக்கும் சொந்தமானதாக சொல்லப்படுகிறதா, இல்லை சில கூட்டங்களுக்கும் நபிகளாருக்கும் சேர்த்து சொல்லப்படுகிறதா என்றால், வல் ஃபத் என்பது முழுமையாக முழு கூட்டத்துக்கும் வெற்றி உண்டு என்றுதான் சொல்லப்படுகிறது. என்ன வெற்றி? மக்கா வெற்றி. இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவிடுகிறார்கள், அல் குர்ஆனில் அலிஃப் லாமோடு அல் ஃபத் என்று அல் குர்ஆனில் எந்த ஒரு இடத்தில் வந்தாலும் அது மக்கா வெற்றியைத்தான் குறிக்கும். இந்த இடத்துல என்ன, வல் ஃபத் என்று அலிஃப் லாமோடு வந்திருக்கிறது, அப்போ இது மக்கா வெற்றியைத்தான் குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். பாருங்கள், சூரத்துல் ஹதீதில் அல்லாஹு தஆலா 10வது வசனத்தில் சொல்கின்றான், லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத், வெற்றிக்கு முன்னால் உங்களில் செலவழித்தவர்களும் பின்னால் செலவழித்தவர்கள், வெற்றிக்கு முன்னால் போராடியவர்களும் பின்னால் போராடியவர்களும் லா யஸ்தவி சமனாக மாட்டார்கள். அதாவது மக்கா வெற்றி கிடைப்பதற்கு முன்னால் நபிகளாரோடு இருந்து போராடி மக்காவை கைப்பற்றியவர்களும், மக்கா வெற்றி கொல்லப்பட்டு விட்டது என்ற செய்தி கேட்டவுடனே இஸ்லாத்தை தழுவியவர்களும் சமனாக மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு கூலி ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் கூலி கொடுப்பான், ஆனால் அவர்கள் இரு சாரார்களும் சமனாக மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார். அல்லாஹ்வின் தூதரை சொன்னார், லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத், மக்கா வெற்றிக்கு பின்னால் ஹிஜ்ரத் என்பது கிடையாது என்று சொன்னார்கள். எனவே இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், இந்த இடத்தில் அல்லாஹ்வினுடைய வெற்றி என்பது
ஆ மக்கா வெற்றியை குறிக்கிறது. உதவி வந்தால் என்று இதா என்பதும் இதில ஷர்த்தியாவாக வந்திருக்கிறது. எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினையாக இருக்கிறது. இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த இதா என்பதை குறிப்பிட்டு விட்டு அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இது நபி அவர்களுக்கு ஒரு எதிர்கால வினையாக இறங்கிய சூறா தான். இதா என்பது வந்ததினால் இது வந்துட்டு ஹிஜ்ரத்துக்கு நபி அவர்கள் மக்கா வெற்றிக்கு முன்னர் இறங்கிய ஒரு சூறா என்று அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யாருடைய உஸ்தாத் என்றால் சஹீஹுல் புகாரி எழுதிய இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உஸ்தாது தான் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்.